அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மார்கழி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள். இந்த 30 நாளும் ஒரே பண்டிகை தான். ஏன்னா நம்மை நம்முடைய ஆண்டாள் தாயார் பெருமாளை, அதாவது கிருஷ்ணரை வணங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த 30 நாளும் யார் ஒருவர் கோலமிட்டு தீபம் போட்டு கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்குகின்றார்களோ, சிவபெருமானை வணங்குகின்றார்களோ, அவர்களுக்கு இந்த உலகமே வசமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் பாடல், இந்த பாசுரங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாசுரமாக 30 நாளைக்கு 30 பாசுரங்களை நமக்கு ஆண்டாள் தாயார் இயற்றி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அவ்வளவு ஒரு சிறப்புகள் உண்டு. அந்த பாசுரத்தை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போனால் அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும். அவ்வளவு அழகாக நமக்கு அணிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய ஆண்டாள் தாயார். மார்கழி மாதம் வந்துவிட்டது. நாம் எல்லாரும் எழுந்து நீராடி அந்த கண்ணனை சேவிப்போம். அப்படி நாம் சேவித்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் நம்மை வாழ்த்துவார்கள். நாமும் இந்த உலகத்தில் சிறப்புடன் வாழலாம். ஆதலால் அனைவரும் வாருங்கள், மார்கழி நீராடி இறைவனை நாம் சேவிப்போம். முதல் பாடலை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார். அங்கே இருக்கக்கூடிய ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு ஒவ்வொருவர் வீடாக சென்று அவர்களை தட்டி எழுப்பி வாருங்கள் இறைவனை சேவிக்கலாம், வாருங்கள் இறைவனை சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழிகள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவங்க நீராடச் செய்து கோவிலுக்கு சென்று பரந்தாமனை பாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, தோழியர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு இறைவனை சேவிக்கலாம் அப்படி சொல்லும்போது நாமும் நமக்கு தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பை சொல்லி அனைவரையும் தெய்வ பக்தியில் ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்றது இதனுடைய ஒரு சிறு அர்த்தம். நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இப்போ நாம பாசுரத்தை பார்க்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழினல் நந்தகோபன் குமரன் எராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு அழகா முதல் பாசுரத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே செல்வ செழிப்பில் ரொம்பவே உயர்ந்தவர்கள். அவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு தெய்வமாகிய இந்த ஆண்டாள், இது நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டாள் யார் அப்படின்னா தெய்வம். அந்த தெய்வமாகிய ஆண்டாள் மானிடராக பிறந்த பிறகு அவர்கள் தன்னுடைய தோழிகள் அனைவரையும் ஒன்று திரட்டி கண்ணனை சேவிக்கலாம் வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது அந்த தெய்வத்தாய் அவங்க மகாலட்சுமியினுடைய சொரூபம். அந்த தாயே அனைவரையும் ஒன்று திரட்டி தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நாமும் நம்மால் இயன்ற சேவையை செய்ய வேண்டும். அனைவரிடமும் சொல்லி இந்த ஒரு பாவை நோன்பை இருக்க செய்தால் அவர்களுக்கும் நமக்கும் சிறப்பு. இந்த பாடலை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.